உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்கள், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது திருக்கணிதப்படி போன வருடமே நடந்து விட்டதாக நாம் நம்புகிறோம். அவ்வகையில் வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த மார்ச் 6ஆம் தேதி தான் நடக்கவிருக்கிறது. கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். ஸோ இந்த மீனராசி என்பது குருவினுடைய வீடு என்பதால் பெரும்பாலும் அதற்கு தோஷமில்லை என்று சொல்வார்கள். இந்த சனிப்பெயர்ச்சியினால் யார் யாருக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் கிடைக்கப் போகிறது, யார் யார் வாழ்க்கை மாறப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் திருமணமாக போகிறது, வெளிநாட்டு வேலை கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை, விருச்சிக ராசிக்காரர்கள் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ஆல். காரணம், விருச்சிக ராசிக்காரர்களை பிறந்ததுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். என் வாழ்வில் நான் சந்தித்த நிறைய விருச்சிக ராசிக்காரர்களை பற்றி ஒரு புத்தகமே எழுதலாம். உங்கள் வாழ்வில் நீங்கள் படாத பாடு கிடையாது. காரணம், கடந்த 10 வருடங்களாக இந்த சனி பகவான் தருகின்ற 1-2 சார் பண்ணா அவனை பற்றி ஞாபகப்படுத்தாங்க சார். 4ஆம் இடத்திலே அவர் கண்டகச்சனியாக, அர்த்தாஷ்டம சனி, எல்லா சனியும் ஆல் சனி ஐ டேக்கன் கேர் சார். எல்லாம் முடிஞ்சு இப்போ தான் நார்மல் ஹோம் பேக் லைஃப் வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சனி பகவான் எங்கே வருகிறார்னா மார்ச் 6க்கு அப்புறம் 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் வருகிறார். யோகஸ்தானத்தில் வரும்பொழுது ஒரு யோகாதிபதி குருவினுடைய விஷயங்களை தரப்போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆளே கிடையாது உலகத்தில். நண்பர்களே, இந்த டயலாக பட்டி தொட்டி வரைக்கும் கொண்டு போய் ரீச் பண்ண ஒரு பெருமை நம்ம பிளே தமிழை சாரும், என்னை சாரும். காரணம் என்னென்னா, உண்மையிலே சனி பகவானை ரியலாக அப்படியே ஃப்ரூட்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா இவரை மாதிரி ஒரு கருணை தெய்வம் யாரும் இல்லை. உண்மை என்னென்னா, சனி பீரியடில் மட்டும்தான் ஒருத்தர் ரொம்ப வேலை செய்வான். ஒருத்தர் ரொம்ப எஃபர்ட், மேக்ஸிமம் எஃபர்ட் ஒருத்தர் போடுறாருன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா அவர் சனியுடைய பாதிப்பில் இருக்காருன்னு அர்த்தம். ஸோ அப்போது 5ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது ரெடியாக கொண்டு வரார். என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? என்ன வரம் வேண்டும்? எனக்கு வீடு வேணும், ஓகே. வண்டி வேணும், ஓகே. கார் வேணும், எது கேட்டாலும் தருவார். ஆனால் என்ன அப்படின்னா, 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் வந்து உங்களுக்கு அந்த மங்களங்களை தருகிறான். உயர் கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை. ஒருத்தருடைய வேல்யூ அப்படிங்கிறத யாருன்னா, அந்த வேல்யூங்கிறத யார் சொல்லணும் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்லணும். இந்த 4 கூடையவன் 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது நம்ம வளர்ந்துட்டோங்கிறத நம்ம சொல்லக்கூடாது, மற்றவர்கள் சொல்லணும். இந்த 4ஆம் இடம் என்பது 5ஆம் இடத்திற்கு செல்லும்பொழுது உங்களுக்கு ரியலான வளர்ச்சி என்பது தெரியும். உண்மையிலேயே இங்கே ஏன் நீங்கள் ரியலாக வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நேரமே இருக்காது. அப்போ தான் நீங்கள் ரியலாக வளர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் உண்மையிலே உங்கள் ஸ்டேட்டஸ் அதிகமாகிடுச்சுங்கிறது ரியலாக ஃபீல் ஆகும். நிறைய பேர் புகழ்ச்சிக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் சும்மா. ரியலாக உங்களுடைய கோர் வேல்யூ அப்படிங்கிற ரியல் வேல்யூ, 1 கிராம் தங்கம் ஏறின மாதிரி உங்களுடைய வேல்யூ உண்மையிலே வளரணும். 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது கம்பெனியில் உங்களுடைய லெவல், நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும், என்ன சேலரி கேட்டாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பொசிஷன் என்பது மாறும். நீங்கள் வந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாகணும். 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது இது வரைக்கும் வீட்டு மேலே நீங்கள் ஏதாவது கடன் வாங்கியிருக்கீங்க, அது நீங்கள் வீட்டு அடமானம் பிளட்ஜ் பண்ணிருக்கீங்க, அதெல்லாம் சரியாகும். 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் வரும்பொழுது சில பேர் கார் முழுகி இருக்கும். புதுசாக கார் தொழில் பண்ணுறேன் சார், நாங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகி நின்னது, ஒன்றும் எஃப்சி பண்ண வேறு அப்படியே நிற்கிது, ஒரு காரை வச்சு தான் ஓட்டுறேன், எனக்கு வருமானம் பத்தலை. எத்தனையோ டிரைவர்ஸ் இதை கேட்டுட்ருப்பீங்க, உங்களுக்காக சொல்கிறேன். 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது கார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு புதிய கார் வாங்கக்கூடிய யோகங்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். 4-5 கூடையவன். அதே மாதிரி 5 கூடையவன் 4 கூடையவன் 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது புத்திர சந்தானம் என்பது ஏற்படுகிறது. நிறைய பேருக்கு முன்னெல்லாம் ஒரு காலத்தில் உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி அதாவது பச்சை பருப்பு சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, குழந்தை பிறக்கும்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் எந்த டாக்டரை பார்த்தாலும் ஒய் நாட் கோ ஃபார் ஐவிஎஃப், யாரை கேட்டாலும் ஐவிஎஃப் பண்ணுங்க, ஐயுஐ பண்ணுங்க. இதுக்கும் இன்னொரு பக்கம் இந்த லிவர் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற குரூப் ஒன்று இருக்குது. எது கேட்டாலும் லிவரே நுரையீரலே மாற்றிருங்க சார், மூக்கே மாற்றிருங்க, எல்லாத்தையும் மாற்றிருங்க. அப்போ வைத்தியம்னு ஒன்றும் கிடையாது. அப்போது 4 கூடையவன் 5ஆம் இடத்திற்கு வரும்பொழுது இந்த ரியல் விஷயம் குழந்தை என்பது கிடைக்கும். இந்த ரியல் இந்த நார்மலாக இயற்கையாகவே புத்திர பிராப்தி. 10 வருஷம் ஆச்சு சார், போகாத கோயில் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது. நண்பர்களே, என் வாழ்வில் நான் சந்தித்ததை சொல்லுகிறேன். நிறைய புத்திர சந்தானத்தால் பாதிக்கப்பட்டவர் நான் நேராக பார்த்துருக்கேன். இவர்கள் புத்திர சந்தானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக சாப்பிட்ட மாத்திரைகளை பிற்காலத்தில் அவங்களுக்கு சைடு எஃபெக்டாக மாறிடுது. அவ்வளோ மாத்திரை கொடுத்துட்றான். காரணம் என்ன அப்படின்னா, அந்த நேரம் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த புத்திரர்கள், குழந்தை, கல்யாணம், இது 2 விஷயமும் இறைவனோட கண்ட்ரோலில் இருக்குது. பிறப்பு இறப்பு மாதிரி. நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி,
அந்த குழந்தைங்கிற ஒரு விஷயம், உயிருங்கிற ஒரு காற்று வந்தால் தான் அது ஆக்டிவேட் ஆகும். ஆணோட விஷயம் பெண்ணோட விஷயம் சேர்த்துடுறீங்க. உயிர்னு ஒரு காற்று வரணுமே, அந்த டிபார்ட்மெண்ட் காடு கீழே தான் இருக்குது. அந்த நேரம் வரும்போது தான் நடக்கும். அந்த நேரம் உங்களுக்கு வந்தாச்சு. 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்தாச்சு. மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? உங்களுக்கு சனி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். தெர் இஸ் நோ ஐவிஎஃப். யாராவது ஐவிஎஃப் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணுங்க முதல்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நேராக ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு ஹனிமூன் போயிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். 5ஆம் இடம் என்பது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் வருகின்ற நேரம். உங்களுக்கு சொத்து வரும். ஸோ புதுசாக நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் சார், எனக்கு சொத்து விஷயம் மட்டும் எனக்கு ஒர்க் அவுட் கண்டிப்பாக கிடைக்கும், கவலைப்படாது. சொத்து விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகிடும். அதே மாதிரி சொத்து விஷயம் கிடைத்ததை போலவே அடுத்ததாக நடக்கின்ற மிகப்பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கூடையவன் 7ஆம் இடத்தை 5 கூடையவன் எதை பார்க்குறான்? 5, 6, 7 பார்க்குறான். காதல் வருகிறது. விருச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய காதல். இப்போ ஏற்கனவே எனக்கு ஒய்ஃபுக்கு எனக்கு சண்டை சார், சரியாயிடும். இந்த சண்டையெல்லாம் சரியாயிடும். அடுத்ததாக 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார். கம்பெனி லாபத்தில் போகக்கூடிய அம்சங்கள் என்பது ஏற்படும். 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். இதனால் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் சந்தித்த பெரிய பிரச்சனை என்னன்னா, 2, 5 கூடிய குரு பகவான் 8ல் மறைஞ்சதால அந்த ரன்னிங் மணி இல்லாமல் போச்சு. போரூரில் எனக்கு 5 கிரவுண்டுக்கு இடம் இருக்குது சார், 5 கிரவுண்டுக்கு வீடு இருக்குது. அதுக்காக என்ன செய்யலாம்? ஒரு செங்கக்கல்லாக உருவி போயா நம்ம மொய் வைக்க முடியும்? அப்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் மொய் வைக்கணும்னா என்ன தேவை? அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நமக்கு ரன்னிங் மணி தேவை. அந்த ரன்னிங் மணி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நாள் பிஸ்னஸ் ரொட்டேஷனுக்கு என்ன தேவை? ரன்னிங் மணி தேவை. அந்த ரன்னிங் மணியை யார் தராரு? இந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்த்து உங்களுக்கு அந்த சனி பகவான் தருகிறார். 2ஆம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது ரன்னிங் மணி என்பது வருகிறது. ஆக விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்வில் வியத்தகு பலன்களை இந்த சனி பயிற்சியினால் அடைவார்கள். ஒரு சனி பயிற்சி நன்மை தருதுன்னா அது உங்களுக்கு மட்டும்தான். காரணம் என்னன்னா, சனி உங்களை தண்டிச்சு அவரே உங்களுக்கு ஒரு மூடுக்கு வந்துட்டார். இதுக்கு மேலே பாவம்யா, ரொம்ப பாடாப்படுத்திட்டோம், இனிமேல் அது நல்லது செய்வோம். உங்களை தண்டிக்காத ஆளே கிடையாது. உங்களை ராகு பகவான் ஒரு பக்கம் முடித்தார் ஒரு ரவுண்டு. அடுத்ததாக இப்போ சனி முடித்தார். இப்போ குரு போயிருக்கார். அவர் இப்போ இந்த ஜூனில் 9ஆம் இடத்துக்கு அவர் வந்துடுவார். ஜூன் 9ல். ஜூன் 1ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா, இந்த பக்கம் சனி ஒரு பக்கம் 5ஆம் இடத்துக்கு மார்ச் 6க்கு வந்துடுவார். விருச்சிக ராசிக்காரர்கள் வளர்ச்சியை பார்த்து விருச்சிக ராசிக்காரர்களே பிரம்மாண்டமாக ஃபீல் பண்ண போகிறாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் மிகப்பெரிய உயரத்திற்கு செல்வீர்கள். ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்து ராகு ஸ்டில் அங்கே தான் இருக்கார். அப்போ என்ன ஆகும்? டிசம்பர் 6 வரைக்கும் பழைய எக்ஸு எல்லார்ட்டு ஃபோன் வரும். தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் இந்த ஒரு கேஸில் மாட்டுவீங்க. எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு கெட்ட பேர் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் யாரேனும் அறிமுகம் இல்லாதவர்கள் ஏதேனும் ஐ லவ் யூன்னு மெசேஜ் அனுப்பிச்சா டெலீட் பண்ணிட்டு குழப்ப பாருங்கள். இது உங்களுக்கு ஐ லவ் யூ கிடையாது, உங்களுக்கு வச்ச ஆப்பு, அதை மனசில் வச்சுக்கோங்க. அதனால் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட பழகாதீங்க. பழைய காதலி ஃபோன் பண்ணால் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க தயவுசெய்து. அதுதான் உங்களுக்கு விரிக்கப்பட்ட வலை மட்டும் இல்லை, பறிக்கப்பட்ட கொடின்னு வச்சுக்கோங்க. அதனால் அது வேண்டாம். விருச்சிக ராசிக்காரர்கள் சிறப்பு 100க்கு 200 மார்க்.